ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் இடையில் வந்த அதிகாரம் போல் காணப்படுகிறது. ஏதோ ஒரே ஒரு செய்தியில் இடையில் விளம்பரத்திற்கு வந்தது போல், அல்லது ஒரு முக்கிய செய்தியில் குறுக்கிட்டது போல், அல்லது ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு சரித்திர தொடர்ச்சியில் இடையிலே இன்னொருவனுடைய செய்தியை நுழைத்தது போல் இந்த 38ஆம் அதிகாரம் இருக்கிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை குறித்து படிக்கிறோம். 37ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து படிக்க வருகிறோம். அந்த 35க்கும் 37க்கும் இடையிலே ஏசா என்பவனை குறித்த செய்தியை படிக்கிறோம். இப்படி ஒரு சரித்திரம் முடியும் பொழுது அடுத்தவருடைய ஒரு சின்ன சரித்திரத்தை ஒரு அதிகாரம் நமக்கு சொல்லுவது படிப்பதற்கும் இடையில நடக்கிற நிகழ்ச்சியை யோசிப்பதற்கும் வசதியாயிருக்கும். அதே போலதான் இந்த 37ஆம் அதிகாரத்திற்கும் 39ஆம் அதிகாரத்திற்கும் இடையில் இருக்கிற ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் யூதா என்பவனை குறித்து செய்தி சொல்லுகிறது. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம். இவ்வதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் தன் சுதந்திரத்தை போராடி பெற்ற ஒரு பெண்ணின் கதை, அதாவது தாமாரின் கதை. இவ்வதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள் 2. 1 அதுல்லாம், 2 கெசீப். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் யூதா, ஈரா, சூவா, ஏர், ஓனான், சேலா, தாமார், பாரேஸ், சேரா என்ற 9 பெயர்கள் இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் முக்கிய மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த 9 பெயரை குறித்து தான் இந்த ஒரே அதிகாரத்தில் பலவிதமான செய்திகளை படிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திற்கு சில சிறப்புகள் இருக்கிறது. இந்த அதிகார சிறப்புகள்: 1, இது ஒரு பெண்ணை மையமாக கொண்ட ஒரு குடும்ப கதை. தாமார் என்ற ஒரு பெண்ணை மையமாக கொண்ட ஒரு குடும்ப கதை. 2, ஒரு தகப்பனை மையமாக கொண்ட 3 மகன்களின் கதை. 3, ஒரு மாமனாரை மையமாக கொண்ட ஒரு மருமகளின் கதை. 4, 2 புருஷர்களை மையமாக கொண்ட ஒரு மனைவியின் கதை. 5, ஒரு மனைவியை மையமாக கொண்ட 4 ஆண்களின் கதை. 6, ஒரு விதவையை மையமாக கொண்ட ஒரு பெண்ணின் கதை. 7, இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாயின் கதை. ஆக குறிப்பாக கிழக்கத்திய பகுதியின் வாழ்க்கை முறையும் கானானியரின் வாழ்க்கை முறையும் இணைந்து சடங்கு, ராசி, விதவை கோலம், தேவதாசி முறைகள் போன்றவைகள் இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் இருப்பதை கூர்ந்து கவனிக்க முடிகிறது. மறைமுகமாக இவைகள் இந்த அதிகாரத்துக்குள் இருக்கின்றன. இந்த அதிகாரத்தில் 3 என்று வருகிற 3கள் மிக முக்கியம். நம்பர் 1, ஒரு தகப்பனுக்கு பிறந்த 3 மகன்கள். ஏர், ஓனான், சேலா என்ற 3 பேர். நம்பர் 2, 3 திருமணங்கள். யூதா சூவாவை மணந்தான். யூதா சூவா திருமணம், ஆதியாகமம் 38:2. ஏர் தாமாரை மணந்தான். ஏர் தாமார் திருமணம் 38:6. ஓனான் தாமார் திருமணம், அதாவது தம்பதிகள், ஆதியாகமம் 38:8. நம்பர் 3, 3 மரணங்கள். 3 மரணங்கள் இவ்வதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்று ஏர் என்பவனின் மரணம்,
ஆதியாகமம் 38:7. 2 ஓனான் என்பவனின் மரணம், ஆதியாகமம் 38:10. 3 சூவா என்பவளின் மரணம். நம்பர் 4 3 அடையாளங்கள் இங்கே சொல்லப்பட்டுள்ளன. 1 முத்திரை மோதிரம், ஆரம், கைக்கோல் என்கிற 3 அடையாளங்கள். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 வாழ்க்கையில் வழிமாறிய யூதாவின் கதை. ஆதியாகமம் 38:1-10. பகுதி 2 வாழ்க்கையில் இழந்ததை தேடும் தாமாரின் கதை. ஆதியாகமம் 38:11-30. பகுதி 1 வாழ்க்கையில் வழிமாறிய யூதாவின் கதை. முதல்ல சொன்னேன், இந்த அதிகாரத்துல 2 பேர் தான் மெயின் கேரக்டர். ஒன்னு யூதா, இன்னொன்னு தாமார். ஆனா ரொம்ப பேர் தாமாரை மட்டும் நினைப்போம், யூதாவை விட்டுருவோம். ரொம்ப பேர் என்ன நினைப்போம், தாமார் இங்க ஒரு கெட்ட பெண்மணி, அதனால அவள் செஞ்சது தப்பு, அவள் எப்படி இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வாசகனுக்கு படிக்க தோணும். அதே போல யூதாவை குறிச்சு படிக்கிறப்பவும் யூதாவும் செய்த காரியங்களில தவறுகள் இருக்குது. அப்போ ஒரு ஆணை குறிச்சு படிக்கிறப்பவும் அவன் தவறு செய்யக்கூடியவனா இருக்கிறான் என்பதை இந்த 38ஆம் அதிகாரம் சொல்லுது. ஒரு பெண்ணை குறிச்சு படிக்கும் போதும் அவள் தவறு செய்யக்கூடியவள் என்பதை இந்த 38ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 2 கேரக்டருமே சரிபாதியா இருக்குது. இந்த 2 கேரக்டருமே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த ஒரு அதிகாரத்துக்குள் நடக்கிற வாழ்க்கை போராட்டம். யார் வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி ஜெயிக்கிறது, அதுதான் முதல் பகுதி. நம்பர் 1 யூதா வழி மாறினான். முதல் ப்ராப்ளமே யூதா கிட்ட தான் இருக்குது. முதல் ப்ராப்ளமே என்ன, வழி மாறினான் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை கவனிங்க. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிப்போம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசீபிலே இருந்தான். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதா தன் சகோதரரை விட்டு தன் சிநேகிதனிடம் போனான். இதுதான் அவன் வாழ்க்கைய வேறு விதமா திருப்புறதுக்கு காரணமா இருந்துச்சு. என்ன, முதல் வசனம் சொல்லுது, அக்காலத்துல யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். இந்த ஈரா என்பவன் யாரு கவனிங்க. 12ஆம் வசனம், அநேக நாள் சென்ற பின் சூவாவின் குமார்த்தியாக யூதாவின் மனைவி மரித்தால் யூதாவுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே சிநேகிதன். அப்போ இந்த சிநேகிதனோட அவன் சேர்ந்து அவனோட பழகி அவனுடைய வாழ்க்கை ஒரு கானானிய பெண்ணை மணக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் சிலர் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற முதல் படியும் முக்கிய பிரச்சனையுமா மாறுது. ரொம்ப பேருடைய வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச பிறகு அந்த ஃப்ரெண்டு அவங்கள மாத்திர இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சுன்னா வழி மாறி போறது சகஜமா இருக்கும். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில அது வரைக்கும் அவங்க நல்லா தான் இருந்தாங்க,
அந்த ஃப்ரெண்டு வந்த பிறகு அவன் கெட்டுட்டான். அந்த ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் கேட்கறான், அந்த ஃப்ரெண்டு சொல்றது தான் அவன் நம்புறான் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப பேரு உங்க வீட்டில் இருக்கலாம், அல்லது ரொம்ப பேரை நீங்க சந்திச்சு இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டிலேயே இருக்கலாம். எப்ப பாரு ஃப்ரெண்டு. சிலருக்கு கூட பிறந்த சகோதரரை விட தான் சிநேகிதரை ரொம்ப நம்புவான். தன் சிநேகிதருக்காக எதையும் செய்வான். தன் சிநேகிதருக்காக காசு செலவு பண்றத தயங்கவே மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்களுக்கு ஒரு உதவி கூட செய்ய மாட்டான். ஆனா தான் ஃப்ரெண்டுக்காக போய் நாய் மாதிரி காத்துட்டு இருக்கிறவன் உண்டு, அலையிறவன் உண்டு. யூதாவும் அதே தப்ப தான் செஞ்சான். தன் சகோதரரை விட்டுட்டு தன் சிநேகிதனை நாடி போனான். அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கை வேற மாதிரி திரும்பிடுச்சு. ரொம்ப பேருடைய வாழ்க்கையை திருப்புறது அவங்க நண்பர்கள் என்பதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும். நல்ல நண்பருங்க உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா உண்மையிலேயே உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நல்ல நண்பர்கள் உங்களை திருப்பி நல்ல வழியில நடத்துவாங்க, நல்லது சொல்லுவாங்க, உங்களை உயர போகும்படி செய்யறதுக்கு உதவியா இருப்பாங்க. ஆனா நல்ல நண்பர்கள் அமையல, கெட்ட நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்கன்னா அந்த சிநேகிதன் உங்க வாழ்க்கைய சாபத்துக்குள்ள கொண்டு போயிடுவான், பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுவான். எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சிநேகிதர் இடத்துல கூடி 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 புகை பிடிக்க கத்துக்கினது, மது குடிக்க கத்துக்கினது, கெட்ட திரைப்படங்களை பார்க்க கத்துக்கினது, கெட்ட இச்சைக்குரிய காரியங்களை கத்து கொடுத்தது அந்த ஃப்ரெண்டால. காம விகார காரியங்களை பார்க்கும்படி கத்து கொடுத்தது அந்த ஃப்ரெண்டால. அப்போ உங்க ஃப்ரெண்டு உங்களை பரலோகத்துக்கு நேராகவும் நடத்த முடியும், நரகத்துக்கு நேராகவும் நடத்த முடியும். உங்க ஃப்ரெண்டு உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் நடத்த முடியும், சாபத்துக்கு நேராகவும் நடத்த முடியும். உங்க ஃப்ரெண்டு உங்க வாழ்க்கைய பசுமையாவும் ஆக்க முடியும், கருப்பாவும் ஆக்க முடியும். ரொம்ப முக்கியம். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள், நீங்க உலகத்தோட கலக்காதீங்க, அஞ்சாணிகளோட கலக்காதீங்க, அஞ்சாணிகளோட சேராதீங்க, அவிசுவாசிகளோட கலவாதிருங்க, அந்நிய நுகத்துல பிணையாதிருங்க அப்படின்னு திரும்ப 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 சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியம். உன்னுடைய நண்பன், உன்னுடைய சிநேகிதன் உன் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய அழிவையும் ஆசீர்வாதத்தையும் அந்த சிநேகிதன் தீர்மானிக்கிறான். அதனாலதான் எல்லா இடங்களிலும் புதிய ஏற்பாட்டுல நல்ல ஆளுக்கு நல்ல ஃப்ரெண்டுக்கு கூடவே இருக்கிறாங்க, நல்ல சகோதரங்க விசுவாசிகளா இருக்கிறாங்க. யோவான், பேதுரு, யாக்கோபு, யோவான், பேதுரு, அந்திரேயா, பவுல், சீலா, பர்னபா, மார்க்கு. அப்ப ரெண்டு பேரா இருக்கிறதுக்கு காரணம் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல பேர், எவ்வளவு ஒரு நல்ல ஜோடி, எவ்வளவு ஒரு நல்ல நண்பர்கள், எவ்வளவு ஒரு நல்ல சிநேகிதம். வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளரணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல சிநேகிதர் இருக்கணும். அந்த சிநேகிதர் உங்க விசுவாசத்துக்கு உதவணும், உங்களை தூக்கி விடணும், உங்களை ஜெபத்துல வர வைக்கணும், ஜெப பழக்கத்துல வைக்கணும், உங்களுக்கு நன்மையை செய்யணும், அன்பை பாராட்டி நேர் வழியில புத்தி சொல்லி நடத்தணும். யூதாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதன் இல்ல. அந்த சிநேகிதன் இடத்துல போன பிறகு இவன் அப்புறம் திருமண காரியத்தை ஆரம்பிக்கிறான். அவன் திருமணம் செஞ்சது ஒரு கானானிய பெண்ணு. மறுபடியும் இவன் வாழ்க்கை அடுத்த பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. சோ யூதா சூவா என்னும் கானானிய பெண்ணை மணந்தான். அவன் எங்கெல்லாம் வழி மாறி போனான்னு சொல்லுது பாருங்க. சிநேகிதரால வழி மாறினா, அதுக்கு பிறகு அவன் சூவா என்னும் ஒரு கானானிய பெண்ணை
மணக்கிறான். ரெண்டாவது வாழ்க்கையில முக்கியமான தீர்மானம், நம்ம யார மணக்கிறோம் என்பது. நீங்க சரியான பார்ட்னரை, விசுவாசத்துக்குள்ள கர்த்தரை நேசிக்கிற ஒரு சரியான நபரை கண்டுபிடிச்சு மணந்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இடுக்கண் இருந்தாலும், இக்கட்டு இருந்தாலும், ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும், கர்த்தருக்குள்ளான ஒருவனை நீங்க கண்டுபிடிச்சிட்டா, ஒருத்திய கண்டுபிடிச்சிட்டா, உங்களுக்கு பெரும்பான்மையான போராட்டங்களை நீங்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு, உங்களால சுமந்து போகிற அளவுக்கு உங்களால முடியும். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ளான நபரை கண்டுபிடிக்காம திருமணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் ரெண்டத்தனையான சுமைகளை நீங்க சுமக்க வேண்டியது வரும். ரெண்டத்தனையான பாரங்களை சுமக்க வேண்டியது வரும். பாடுகள் ரெண்டத்தனையா இருக்கும். அதுதான் நீங்களே கூட்டிக் கொள்ளுகிற ஒண்ணு, நீங்களே கூட்டிக் கொள்ற ஒண்ணு. அப்போ வாழ்க்கையில நீண்ட தூரம் பயணிக்க கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். 5 வருஷம் ஆட்சியில இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்லவங்களா இருக்கிறாங்களா, லஞ்சம் வாங்காத இருக்கிறாங்களா, நல்ல கட்சியில இருக்கிறாங்களா, வந்து வந்து தொகுதி மக்களை விசாரிக்கிறாங்களா, தொகுதிக்கு நல்லது செய்யறாங்களா அப்படின்னு பாக்குறோம். அதை பார்த்துதான் ஓட்டு போடுறோம். அதே போல வாழ்க்கை முழுதும் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்க வேண்டியது இருக்குது. உங்க வாழ்க்கையில கூட இருக்கிறாங்களா, ஜபத்துல கூட இருக்கிறாங்களா, கஷ்டத்துல, இன்பத்துல, நஷ்டத்துல, வியாதியில, சுகவீனத்துல, அவமானத்துல, நிந்தையில, இரக்கத்துல, இழப்புல, படுக்கையில, கண்ணீர்ல, வறுமையில, பண கஷ்டத்துல கூட இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதுவும் விசுவாச நபர். அப்போ அத கூட யூதா செய்யாம போயிட்டான். மற்றவங்க எல்லாரும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்திருப்பாங்க போல. யூதா ஒண்ணுக்கு பின்னாடி ஒரு தப்பு நடந்துட்டு வழி மாறிட்டான். இப்போ அவன் மணந்தது கானான் தேசத்து பெண்ணு. எப்படி ஏசா தப்பு செஞ்சானோ அதே மாதிரி ஒரு தப்பு இது. எப்படி லோத்து தப்பு செஞ்சானோ அதே மாதிரி இந்த வீட்லயும் ஒரு தப்பு நடக்குது. அப்போ யூதா சூவாவை மணந்தான். இப்போ குறிப்பு 1 அவன் வம்சத்தை குறிச்சு சொல்லுது. யூதா சூவா குடும்பம் அவன் வம்சத்தை சொல்லுது பாருங்க. நம்பர் 1, இவர்கள் 3 குமாரரை பெற்றனர். முதல் குமாரன் அவனுக்கு ஏர், முதல் குமாரன் ஏர் என்பவனுக்கு யூதா பெயரிட்டான். வாசிப்போம் 38ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 38 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். அவன் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவள் இவனை பெறுகிற போது அவன் கெசீபிலே இருந்தான். முதல் பிள்ளைக்கு தான் யூதா பெயரிடுறான். பாத்தீங்களா, முதல் பிள்ளைக்கு தான் யூதா பெயரிடுறான். அடுத்த 2 பிள்ளைக்கு சூவா தான் பெயரிடுறா. முதல் பிள்ளைக்கு பேரிட்டது போல அந்த யூதா பேரிடல. பார்ப்போம். முதல் குமாரன் ஏர் என்பவனுக்கு யூதா பேரிட்டான். ஓனான் சேலாவுக்கு சூவா பேரிட்டாள். அப்போ ஹஸ்பண்ட் கூட இல்ல, எங்கேயோ தூரம் இருக்கிறாரு. 3வது பிள்ளை பிறக்கிறப்ப ஹஸ்பண்ட் கூட இல்ல, வெளியூர்ல இருந்தாரு அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது, 2வது பிள்ளைக்கும் பேரிடுறது சூவா கிட்ட தான் இருந்துச்சு, ஹஸ்பண்ட் இல்ல. 3வது பிள்ளைக்கும் பேரிட்டது சூவா கிட்ட தான், அவள் தான் பேரிட்டா, ஹஸ்பண்ட் இல்ல, பிறக்கிறப்ப கூட இல்ல. அப்படின்னா அவன் வழி மாறினான் சொல்றேன் பாருங்க. அப்போ அவனுக்கு இந்த ஒரு குடும்ப பொறுப்பு, அந்த அஃபெக்ஷன் யூதாவுக்கு இல்லாதையே இருக்குது.
அந்த பொறுப்புகளோடு கூட இருக்கிற அஃபெக்ஷனும் இல்லை. ரொம்ப ஆண்கள் அப்படி இருப்பாங்க, கவனிச்சீங்கன்னா தெரியும். எப்பனா வருவாங்க, போயிடுவாங்க, தூரம் இருப்பாங்க. மனைவி மட்டும் ஊர்ல இருக்கும், புருஷன் வெளியூர்ல இருப்பாரு. எப்பனா வருவாரு, பண்டிகைக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை. மனைவி கஷ்டம் நஷ்டம் அவருக்கு தெரியாது, பணம் மட்டும் அனுப்பி வைப்பாரு, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பொறுப்பு குறைந்து, அன்பு குறைந்து, குடும்ப இணைப்பு குறைந்து கணவனா வாழ்ற கணவன்மார்கள், ஆண்கள் ரொம்ப பேரு நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் யூதா கூட அது மாதிரிதான் இருந்தாரு. அவர் போனது ஃப்ரெண்டு கூட தொழில் செய்யறாரு. அப்புறம் மனைவி கட்டந்து கானானிய மனைவி. அதுக்கப்புறம் குடும்பம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. ஆனா மனைவி பிரசவத்தின் போது கூட இல்லாத புருஷன். அப்ப அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார் பாருங்க. என்ன ஒரு காரணத்திலேயோ அவன் வெளியூர்ல இருந்தான். இந்த அதிகாரம் பொறுப்பற்ற ஒரு புருஷனுடைய அந்த செய்திகளை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் சொல்லுது. சரி, இது ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கை. நம்பர் 4, ஏர் என்றால் காக்கிறவன், வாட்சர் என்று பொருள். நம்பர் 5, ஓனான் என்றால் பலம், ஸ்ட்ராங் என்று பொருள். சேலா என்றால் நிலையற்றவன், அன்சர்டன் என்று பொருள். சூவா என்றால் உதவிக்காக அழுபவள், cry for help அல்லது செழுமை என்று பொருள். அப்போ அவளுக்கு புருஷனுடைய உதவி சரீரப்படியோ வார்த்தையின்படியோ அல்லது ஆதரிக்கிற ஆதரவின்படியோ இல்ல. சூவா crying for help always, அதான் அவளுக்கு பொருளே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அவள் 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா. அப்ப ஏதோ ஒரு குடும்ப வழக்க தொடங்கிட்டாங்க, கானானிய பெண்ணை மணந்து. அந்த மாதிரி ஒரு லட்சியம் இல்லாத ஒரு வாழ்க்கைய யூதா செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஓகே, அதுல யூதா என்றால் துதி என்று பொருள். கவனிங்க, அவன் இஸ்ரவேலில முக்கியமான பையன். இஸ்ரவேல் குடும்பத்துல அவனுடைய பொருளே துதி. ஆனால் அவன் வாழ்க்கை திசை மாறந்தனால துதிக்கும்படியா எதுவுமே இல்லை. எல்லாமே அவனுக்கு கஷ்டமாவே இருக்குது, நெகட்டிவா இருக்குது. அவன் ஏதோ வாழ வேண்டிய நிலையில அது சகஜமா சாதாரண ஒரு மனுஷனா புருஷனா வாழ்றான். இதுதான் யூதா சூவாவினுடைய குடும்ப வாழ்க்கையின் நிலை. குறிப்பு 2, யூதாவின் குமாரர்களின் முடிவு. பாருங்க, இந்த 3 குமாரருடைய முடிவை சொல்லுது. நம்பர் 1, அதுல ஏர் தாமார். வாசிப்போம், 38ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியாய் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தார். முதல் பிள்ளை ஏர் தாமார மணக்கிறான். ஏர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தான், கர்த்தர் அவனை அழித்து போட்டார். இந்த பையன் ரொம்ப பொல்லாத துஷ்ட பையன்.
38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுது. யோசித்து பாருங்க, ஒரு பெண்ணு நல்ல புருஷனை கட்டிட்டா சந்தோஷம். துன்மார்க்கமான புருஷனை கட்டி, பொல்லாத புருஷனை கட்டிட்டு ரவுடித்தனமா இருக்கிற ஒரு புருஷன் அந்த பெண்ணுக்கு இருந்தா அது எப்படி வேதனையா இருக்கும். ஆனாலும் இந்த வாழ்க்கைய அவ இந்த தாமார்ன்றவோ பொறுமையோட அவளை ஏற்றுக்கொண்டா. தேவன் பாருங்க, அந்த பொறுமையை பார்த்த தேவன், அவள் பொறுமையை கவனிச்ச தேவன், பொல்லாதவனா இருந்த புருஷனை அழிச்சிட்டாராம். முதல் மரணம் அவங்க வீட்டுல. சோ ஏற தேவன் அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுது. பாதிப்பு தாமாருக்கு தான். 2 வகையில பாதிப்பு. ஒண்ணு, அவள் திருமணம் முடிச்ச புருஷன், அந்த ஆண் பொல்லாதவனா இருந்தானா. எப்படி இருக்கும் வாழ்க்கை யோசித்து பாருங்க. பொல்லாத ஆணை கட்டி, ரவுடித்தனமான ஆணை கட்டி, சண்டை, குளறுபடிகள், கலவரம் இவைகளை செய்யற ஆளா இருந்து தினந்தோறும் வாழ்க்கை இப்படியே இருந்தா அந்த பெண்ணுடைய குடும்பம், அவள் இருதயம், எண்ணம் எப்படி இருக்கும்? அப்போ அவளுக்கு இந்த பாதிப்பு ஒண்ணு. சரி, தேவன் பொறுமை இல்லாம பார்த்தாரு, இனிமே இவன் தேவையே இல்லைன்னு அழிச்சிட்டாரு. இங்க பாருங்க, யூதா சூவா தாமாருக்கு ஏர் மறிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த யூதா அந்த ஓனானை கூப்பிட்டு, நீ உன் சகோதரனுடைய சுதந்திரத்தை காக்கணும், ஆகையினால நீ உன் சகோதரன் மனைவியை மணக்கணும் அப்படின்னு யூதா ஓனானுக்கு சொல்றான். இப்ப பாருங்க, அவன் சொன்னதை கேட்டு ஓனான் தாமார மணக்கிறான். ஓனான் தாமார். நம்பர் 2, யூதா ஓனானை நோக்கி உன் தமையனுக்கு சந்ததி உண்டாக்கு என்றான். ஓனான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததை செய்தான், கர்த்தர் அவனையும் அழித்து போட்டார். 2வது பாதிப்பு. இந்த அதிகாரம் முழுசும் பெரும்பான்மையா தாமாரை குறிச்சு தான் படிக்க போறோம். தாமார ஒரு பெண்ணா கவனிக்க வேண்டியது இருக்குது. தாமார் என்ன செஞ்சான்றது அப்புறம், தாமார முதல்ல ஒரு பெண்ணா பார்க்கணும். சரி, 2வது பையனை திருமணம் முடிச்சா. 38ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். 8-9. அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான். அந்த சந்ததி தன் சந்ததியா இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும் போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். சில காரியங்கள் வாழ்க்கையில நிஜத்தை நடக்கிறத வேதம் சொல்லுது. அதனால அதை படிக்கிறப்போ அதுல கூச்சப்படவோ அல்லது அது கூச்சமா நினைக்கவோ இல்லை. ஏன்னா நிஜம், வாழ்க்கையின் வெள்ள அப்பட்ட வாழ்க்கைய அப்படியே வேதம் சொல்லுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, மணக்கலாம், நம்ம தமையனுடைய வாரிசு, அவனுடைய பேர் நம்ம மணந்ததுனால வரணும் அப்படின்னு அவன் நினைக்கணும். ஆனா அவன் அப்படி நினைக்கல. இப்போ தாமார் ஓனானோட வாழ்றா. 2வது கணவன். வாழ்க்கை, இந்த கணவனாவது கொஞ்சம் நல்லவனா இருந்து வாழ்க்கையை இன்பமா வாழணும் அப்படின்னு அவ எதிர்பார்த்து இருந்திருந்தா இந்த வாழ்க்கையும் அவளுக்கு தோல்வி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த 2வது ஓனானையும் தேவன் அழிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது என்னன்னா, யூதா சொன்ன காரணம் என்ன? ஏன்பா உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ மணந்து புத்திர பாக்கியம் கொடுத்து உன் சகோதரனுடைய பேரை நீ நிலைநாட்டலாமே குடும்ப பட்டியல்ல அப்படின்னு சொல்றான். அப்போ இது அந்த குடும்பத்தினுடைய பெயர், வம்ச பெயர்ல தம் பிள்ளையின் பேர் வரணும்னு ஒரு தகப்பன் நினைக்கிறது சகஜம்தான். சரி, இத வேற மாதிரி யோசிக்கிறவங்க உண்டு. எப்படி? நியாயப்பிரமாணத்துல ஒரு சகோதரன் இறந்துட்டா அதுக்கு பிறகு கீழே இருக்கிற சகோதரன் அந்த பெண்ணை மணந்து அவளோட வாழணும்.
ஒருவேளை அவனும் மரிச்சிட்டா அடுத்த ஒரு சகோதரன் வந்து அவளோட வாழணும். இது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன கட்டளை. ஒருவேளை இது அப்படிதானோ? யூதா சொன்னது, நான் செஞ்சது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் அவன் தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை திருமணம் பண்ணி சந்தானம் உண்டாக்கி இறந்த சகோதரனுடைய பெயரை வம்ச பட்டியல்ல சேர்க்கிறது நியாயப்பிரமாணம் சொன்னதுனாலா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சம்பவம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னே நடக்குது. இந்த சம்பவம் நடந்து 500 வருஷம் கழிச்சு தான் இப்படிப்பட்ட காரியத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. எங்க? உபாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. உபாகமம் 25 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். அவன் தன் சகோதரனுடைய மனைவியை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தால் அவன் சகோதரனுடைய மனைவி வாசலில் கூடிய மூப்பரிடத்துக்கு போய் புருஷனுடைய சகோதரன் தன் சகோதரனுடைய பேரை இஸ்ரவேலில் நிலைக்க பண்ண மாட்டேன் என்கிறான். புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய அவன் மனதில்லாதிருக்கிறான் என்று சொல்வாளாக. அப்பொழுது அந்த பட்டணத்து மூப்பர் அவனை அழைப்பித்து அவனோட பேசியும் அவன் அவளை விவாகம் பண்ணிக்கொள்ள எனக்கு சம்மதம் இல்லை என்று பிடிவாதமா சொன்னா அவன் சகோதரனுடைய மனைவி மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவனிடத்தில் வந்து அவன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி அவன் முகத்திலே துப்பி தன் சகோதரன் வீட்டை கட்டாதவனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல கடவுள். இஸ்ரவேலில் அப்படிப்பட்டவன் வீடு பாதரட்சை கழட்டி போடப்பட்ட வீடு எனப்படும். இது நியாயப்பிரமாணத்துல சொல்ற சம்பவம், கட்டளை. ஆனா யூதா வீட்டுல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படல. இதுக்கு பிறகு 500 வருஷம் கழிச்சுதான் கொடுக்கப்படுது. அப்ப கூட அந்த நியாயப்பிரமாணம் சொல்றது என்னன்னா, இப்படி உன் சகோதரன் மரிச்ச இளைய சகோதரன் போய் தன் சகோதரன் மனைவியை திருமணம் முடிக்கணும். ஒருவேளை அந்த இளைய சகோதரன் மனம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா மூப்பர்களெல்லாம் கூப்பிட்டு அவன் செருப்பை கழட்டிட்டு துப்பிட்டு தன் சகோதரன் வீட்டை கட்டாதவன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு போகணும். இஸ்ரவேல் முழுசும் அவனுடைய பேரு எப்படின்னா சகோதரன் வீட்டை கட்டாதவன். அவன் போய் ஒரு சகோதரனா தன் சகோதரன் வீட்டை கட்டாதவன், பாதரட்சியை கழட்டி போட்டவன் வீடு அப்படின்னு கேவலமா பேசுவாங்க. இந்த நிலைமை இங்க பின்னாடிதான் வருது. இதையே வச்சுதான் புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆள் வந்து இயேசுவை கேட்கிறான். இது மாதிரி ஒரு பெண்ணு தன் சகோதரனை மணந்தா மரிச்சிட்டான் சகோதரன், அடுத்த சகோதரன் வந்தா மரிச்சிட்டான், இப்படி 7 பேர் அவளை மணந்தாங்க, பரலோகத்துல அவள் யாருக்கு மனைவியா இருப்பான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை மனசுல வச்சுதான் ஒரு ஆள் இயேசுவை கேள்வி கேட்டான். இதெல்லாம் பின்னால நடக்கிறது. இப்ப நாம இருக்கிறது யூதாவுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல தாமாருடைய வாழ்க்கையில நடக்கிறத யோசிக்கிறோம். இவைகளெல்லாம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு. சரி, யூதா ஏன் இதற்காக இப்படி சொன்னான்? பிரதர் செத்துட்டான், நீ அவளை திருமணம் பண்ணி உன் சகோதரனுடைய பெயரை நிலைச்சிருக்கும்படி செய்ய அப்படின்னு ஒரு காரணம் அவன் சொன்னதற்கு. நிலத்தை காப்பது, சொத்தை காப்பதற்காக இப்படி செய்வது வழக்கம் அந்த காலத்துல. இவைகளை கிளைம் பண்ண காக்கிறதுக்கு அந்த நாட்கள்ல இப்படி செய்வது வழக்கம். அதனால யூதா இப்படி சொல்லி இருக்கலாம். நம்பர் 2, குடும்பத்தில் வம்சத்தின் பெயரை மாறாமல் காப்பது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த முதற் பேரானவனுடைய பேரு சரித்திரத்துல வரணும். அதனால
அதை மாறாத காப்பது. பாருங்க, வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பல பெயர்கள் வருது. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தா கூட முதல் பேரை தான் குறிப்புல எடுத்து பட்டியல்ல சேர்ப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் முதற் பேரானவனுடைய பெயரை எடுத்து தான் பட்டியல்ல சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது. அது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரமா இருக்கட்டும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரமா இருக்கட்டும், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரமா இருக்கட்டும், 1 10 அதிகாரங்களா இருக்கட்டும், எண்ணாகம அதிகாரங்களா இருக்கட்டும், இஸ்ரவேலுடைய தலைவர்களுடைய வம்ச பட்டியலா இருக்கட்டும், யுத்த வீரர்களுடைய பட்டியலா இருக்கட்டும், கோத்திர பிதாக்களுடைய பட்டியலா இருக்கட்டும், எந்த பட்டியலா இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள், தல ஆள், அந்த முதல் ஆள், அந்த முதற் பிள்ளையினுடைய பெயரை தான் சேர்த்து பட்டியல் இடப்படுது. இங்கேயும் அதுதான் காரணம். ஏன்னா யூதாவுக்கு முதல் பையன் இறந்துட்டான். 3 பிள்ளைங்கள்ல முதல் பையன் இறந்துட்டான். பிள்ளை பாக்கியம் இல்ல, பிள்ளை பிறக்கல. அவன் திருமணம் முடிச்ச பெண் அங்கேதான் இருக்கிறா. சோ வாலிப வயதுல இன்னொரு பையன் இருக்கிறான். அதனால அவளை கட்டி கொள்ளும்படி யூதா சொன்னான். சோ இதுதான் யூதா சொன்னதுக்கு காரணம். ஆனா இந்த காரணத்தை ஓனான் முழு மனதோட செய்யல. சரி, இப்போ ஓனான் திருமணம் பண்ணா அவன் என்ன பண்றான்னா, தாமார திருமணம் பண்ணிட்டு அது தன் சந்ததியா இராது என்று ஓனான் நினைச்சான். அவன் நினைச்சுக்கிறான், திருமணம் பண்ணிப்போம், ஆனா அது நம்ம சந்ததியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். 38:9. நம்பர் 2, தன் தமையனுக்கு சந்ததி உண்டாக வேண்டாம் எனவும் நினைச்சான். அதை நினைச்சதுனால என்ன பண்ணா, தன்னுடைய வித்த தரையில விழும்படி செஞ்சான். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. கர்த்தர் அவனை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுது. இங்க 2வது மகனுடைய மரணம் இன்னொரு செய்தியை சொல்லிட்டு அவன் சாவுக்கு காரணத்தை சொல்லுது. எதுக்காக தேவன் இவனை அழிக்கணும்? அப்படி என்ன தப்பு பண்ணான் அப்படின்னா, இவன் முதல்ல சகோதரனுடைய மனைவியை தான் மனைவியை ஏற்றுக்கொண்டான். ஓகே, குட். ஆனா அவன் என்ன நினைச்சான், ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு பிறக்கிற பிள்ளை என் சந்ததிய வராது, பெயர் தரிக்காது, என் சகோதரனுடைய பெயரை தான் தரிக்கும் அப்படின்னு நினைச்சான். அப்போ அவன் ஒரு சுயநலவாதி. இந்த ஓனான், என் பேரு வராதுல, என் பேரு வரலன்னா அவன் பேரு வருமே அப்படின்னு நினைச்சான். இவன் ஒரு வித்தியாசமான புருஷன் தாமாருக்கு கிடைச்சது. இன்னொன்னு பண்ணா, இவன் தேவன் இவனை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுது. தரையில விட்டு கொடுத்தான் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை அப்படி செஞ்சா தேவ கோபம் வந்துருமோ, தேவன் அடிச்சிடுவாரோ, அதுக்காக தான் அடிச்சாரோ அப்படின்னு யோசிக்க தோணும். இது அது பிரச்சனை அல்ல. அப்படின்னா வெறும் தரையில வித்து பல காரணங்களுக்காக விழறது உண்டு. இயற்கையா விழுறதும் உண்டு, பலவீனங்கள்ல விழுறதும் உண்டு. இது வாழ்க்கையில நடைமுறையில படுக்கை அறைகளில நடக்கிற ஒரு சகஜமான ஒண்ணு. ஓனான் என்ன பண்ணான்னா பர்பஸாவே தாமார அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அந்த நேரம் பார்த்து உஷாராயிட்டான். அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிப்பான், அந்த நேரம் பார்த்து உஷாராயிடுவான். அவளை வெறும் சரீரப்படி அனுபவிக்கணும்னு நினைச்சு பல நாட்கள் அவள் ஏக்கத்தை அவள் ஏமாற்றவனா இருந்தான். பல நாட்கள். இவன் ஏன் அவளை திருமணம் முடிச்சான்? அவளுக்கு, அவன் சகோதரனுக்கு சந்ததியை உண்டாக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்? அவளை அனுபவிக்கிறான், சரீரப்படி அனுபவிக்கிறான். அவளை தூண்டி விட்டு அனுபவிச்சு தன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு அந்த நேரம் வரப்ப உஷாராயிட்டு தன்னை வெளியே வர வச்சிடறான். இது தேவனுடைய பார்வையில அவளை ஏமாத்துறதா தேவன் நினைச்சாரு. பார்த்தாரு, அடிச்சிட்டாரு. அவளை ஏமாத்தினான், சகோதரனுடைய சந்ததியை வேண்டான்னு ஏமாத்தினான், தகப்பன் சொன்னதை மீறி ஏமாத்தினான். எல்லாத்துக்கும் மேல
அந்த புத்திர சுதந்திரத்தை அவமதிச்சான் பாருங்க. அதனால தேவன் அவனை அழிச்சிட்டார். தாமாருக்கு 2வது பாதிப்பு. இப்போ ஓனான் தாமாருடைய பிரச்சனையில இருந்து புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவ தம்பதிகளுடைய உறவு, தாம்பத்திய உறவு, இவைகளை கூட வேதம் சொல்லி இருக்குது. எபிரேயர் 13:4 வாஸ்தா, விவாகம் கனம் உள்ளது. தாமார் ஓனான் அத கனத்துக்குரியதா எண்ணி இருந்தா ஓனான் அப்படி செஞ்சிருக்க மாட்டான். அத கனத்துக்குரியதா அவன் செய்யல. ஓகே, 1 கொரிந்தியர் 7:3 வாசிச்சா, புருஷன் உடைய சரீரம் அவனுக்கு சொந்தம் அல்ல, மனைவிக்கு சொந்தம். மனைவியின் சரீரம் மனைவிக்கு சொந்தம் அல்ல, புருஷனுக்கு சொந்தம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஆனால் புருஷன் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இது தம்பதிகளுக்கு தாம்பத்திய உறவை குறிச்சு வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப ஓனான் தாமாரை அனுபவிச்சான், ஆனா அவளை கனம் பண்ணல. ஓனான் தாமாரோடு சேர்ந்தான், ஆனால் அவன் நினைச்சான் இது என் சரீரம், இது என் சந்ததி. அதனால அந்த கடமையை செய்யறப்ப அவன் தவறாவே சுயநலமாவே யோசித்தான். இது அவளுக்கும் சேர்ந்தது, அவளுக்கும் உரியது, இது அன்புனால வந்த உறவு, தாம்பத்திய உறவுகள் அன்புனால செய்யப்பட வேண்டியவை என்பதை மறந்து சுயநலத்துக்காக செய்தானே ஓனான். அதை பார்த்து தேவன் கோபப்பட்டு அடிச்சிட்டாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:4 சொல்லுது, விசுவாசிகள் தம்பதிகள் தாம்பத்திய உறவுல இருக்கும் பொழுது உலகத்தார போல மோக ஆக்கினை கொள்ளாமல் அப்படின்னு சொல்லுது. சரீரத்தை நீங்க ஒழுங்கா சுத்தமா தேவனுக்கு பயந்து அனுபவிக்கணும்னு சொல்லுது. அப்போ உலகத்தான் மோகாக்கின கொண்டு அனுபவிச்சது. தாமார ஓனான் சுயநலத்துக்கும் தன் ஆசைக்கும் தன்னுடைய பெயருக்கும் தான் இன்பத்தை போக்குறதுக்குமாகவே அந்த பெண்ணை அனுபவிச்சான். ஆனால் நிஜமா அவளை நேசிக்கல, நிஜமா அவளுக்கு கொடுக்க வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்கல. அவள் பெற வேண்டிய சந்தோஷத்தின் நேரத்தை அவன் தடை பண்ணி அவளை பல வகையில இது பல நாட்கள்ல ஏமாற்றப்பட்டது. இதை பார்த்து தேவன் அடிச்சிட்டார். 2வது மரணம் யூதா வீட்டுல. 3வது சேலா தாமார். சேலா தாமாருக்கு கொடுக்கப்பட்டது. நேரம் வரும், அதனால யூதா பார்த்து சொல்றான், தாமார் நீ வந்து என் 3வது பையன் சின்ன பையனா இருக்கிறான், அவன் வளர்ந்து வந்த பிறகு நீ அவனை திருமணம் பண்ணிக்க, நானும் அவனை உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீ உங்க வீட்டுக்கு போ, நீ விதவ கோலத்திலே இரு, நான் திரும்ப உன்னை கூப்பிடுறேன், பையன் பெரியவன் ஆயிட்டா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். பாருங்க, இவன் என்ன நினைச்சான், யூதா என்ன நினைச்சான்னா, ஒருவேளை 3வது பையனும் அது மாதிரி இறந்துருவானோ அப்படின்னு நினைச்சான். பாருங்க 11ஆம் வசனம். அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி, என் குமாரனாகிய சேலா பெரியவனாகும் மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான். அந்தபடியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தான். இவன் என்ன பண்றான், பயப்படுறான், இனிமே இந்த பையனை கட்டினா அவன் கூட செத்துருவானோ, அதனால இவ வந்து ராசி இல்லாத பெண்ணு, இவளை கட்டினா செத்துருவாங்க, இவ வந்து கொலைகாரி, சாவ சுமந்துன்னு வந்தவோ அப்படின்ற பெயரையே அவளுக்கு சூட்டுவது போல யூதா நினைக்கிறான். அதனால நீ உங்க அப்பா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லி தாமார அனுப்புறான். பாப்போம், குறிப்பு 3, யூதாவின் தவறுகள். நம்பர் 1, யூதா நண்பனை நம்பி இருந்தவன். 38 1ஆம் வசனம் 12ஆம் வசனம். நம்பர் 2, யூதா கானானிய பெண்ணை மணந்தவன்.
ஆதியாகம் 38:2. நம்பர் 3, யூதா மனைவியின் பிரசவத்தின் போது உடனிராதவன். ஆதியாகம் 38:5. நம்பர் 4, தன் 3வது மகன் இறந்து விடுவான் என்று அஞ்சியவன். ஆதியாகம் 38:11. நம்பர் 5, தன் மருமகளை கைம்பெண்ணாய் காத்திருக்கும்படி சொன்னவன். ஆதியாகம் 38:11. 6, தன் மருமகளை தகப்பன் வீட்டிற்கு போய் தங்கி இருக்கும்படி சொன்னவன். 38:11. அவன் பாருங்க, அவளை தான் வீட்டுல வைக்கணும்னு நினைக்கல. உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அனுப்பிறதுல இருந்தான். யோசித்து பாருங்களேன், ஒரு பெண்ணு வாழ வந்து புருஷனை இழந்த பிறகு 2வது பையனை மணந்து அவனையும் இழந்த பிறகு அந்த வீட்டுல அவனுக்கு எந்த உரிமையும் யூதா கொடுக்கல. வீட்டுல தங்கி இருன்னு கூட சொல்லல. உங்க அப்பா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றான். சோ அவள் அவங்க அப்பா வீட்டுக்கு போனா. நம்பர் 7, தன் வாக்கின்படியே சேலாவை தாமாருக்கு கொடுக்காதவன். ஆதியாகம் 38:4. நம்பர் 8, வழி பயணத்தில் வேசிதனத்தை யோசித்தவன். ஆதியாகம் 38:16. நம்பர் 9, சிற்றின்பத்திற்காய் தன் பொருள்களை கொடுத்தவன். ஆதியாகம் 38:17-18. நம்பர் 10, தனது தவற்றை எண்ணாது பிறர் தவறுக்காய் கோபப்பட்டவன். ஆதியாகம் 38:24. ஆக இந்த முதல் பகுதியில யூதா என்பவனை குறிச்சும் அவன் 3 மகன்களுடைய வாழ்க்கையும் குடும்பத்தை குறிச்சும் அவன்கள் செய்த காரியங்கள் என்ன என்பதை குறிச்சும் அவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணை மையமாக கொண்டு இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் சந்தித்தார்கள் என்பதை குறிச்சும் இந்த முதல் பகுதியில பார்க்கலாம். இந்த அதிகாரத்தின் 2ஆம் பகுதி தாமார பற்றியது. சோ முதல் பகுதி முழுதும் யூதா, அவனது 3 குமாரர்கள். 2ஆம் பகுதி முழுதும் தாமார் மற்றும் யூதா, இவங்களை குறிச்சுதான். பகுதி 2, வாழ்க்கையில் இழந்ததை தேடும் தாமாரின் கதை. 38ஆம் அதிகாரம் 11 முதல் 30 வரை. வாழ்க்கையில இழந்துட்டா கடைசி வரைக்கும் போராடி அதை தேடணும், ஜெயிக்கணும், பிடிக்கணும் அப்படின்ற நிலையில இருந்த ஒரு பெண்ணின் சரித்திரம். ஓகே, தாமார் என்றால் பனைமரம் என்று பொருள். பாம் ட்ரீ. அந்த தாமாரின் வாழ்க்கையை குறித்து வரிசையா இப்ப பார்க்க போறோம். நம்பர் 2, வேதத்தில் தாமார் என்ற பெயரில் 3 பெண்கள் உள்ளனர். நம்பர் 1, யூதாவின் மருமகள் தாமார். ஆதியாகம் 38:6. நம்பர் 2, அப்சலோமின் சகோதரி, அதாவது தாவீதின் மகள் அப்சலோமின் சகோதரி தாமார். 2 சாமுவேல் 13:1. நம்பர் 3, அப்சலோமின் மகள் தாமார். 2 சாமுவேல் 14:27. அவன் எவ்வளவு ஒரு பாசக்கார அண்ணனா இருப்பான் பாருங்க. அப்சலோம் தன் சகோதரி தாமார் அவளை அம்னோன் என்ற ஒருத்தவன் கெடுத்துட்டான்னு அவனை பழி தீர்க்கிற வரைக்கும் அவன் அந்த வைராக்கியத்தை வச்சிருந்தான். சரி, அது கோபமா செஞ்சது. ஆனால் அதே அண்ணன் அப்சலோம் தனக்கு பிறக்கிற தன் மகளுக்கு தன் தங்கையின் பெயரை சூட்டி அழகு பார்க்கிறான். அவன் ஒரு பாசக்கார அண்ணன். சோ அப்சலோமின் சகோதரியும் தாமார், அப்சலோமின் மகளும் தாமார். ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான், ஆனா வாழ்க்கையில நமக்கு எங்கெங்கயோ தேவைப்படுது பாருங்க. ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ், ஆனா எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணதை தேடி அதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறோம். ஓகே, புதிய ஏற்பாட்டுல இந்த தாமார் மிக முக்கிய இடத்தை பிடிச்சவோ. முதல்ல அவளை குறிச்சு நல்ல காரியத்தை சொன்னாதான் பிறகு அவளை குறிச்சு படிக்கும் பொழுது அவளுக்கா இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிக்க முடியும். குறிப்பு 3, புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 1 அதிகாரத்தில் வரும் பெயர் பட்டியல்ல 4 பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த 4 பெண்கள்ல தாமார், இந்த ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் படிக்கிற இந்த தாமாரின் பெயர் இடம்பெற்றுள்ளது மத்தேயு
1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே போல ராகா பெயர் இடம்பெற்றுள்ளது, மத்தேயு 1:5. அதே போல பத்சேபால் பெயர் இடம்பெற்றுள்ளது, மத்தேயு 1:6. அதே போல ரூத் என்பவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளது, மத்தேயு 1:5. இவர்கள் 4 பேரும் வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களில பாதிக்கப்பட்ட பெண்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்கள் வாழ்க்கையை தேவன் பார்த்து, அவர்களுக்குள்ளிருந்த பக்தியை பார்த்து, அந்த பெண்களை முக்கியமான ஸ்திரீகளாக தேவன் வெவ்வேறு இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த பெண்களை முக்கியமான ஸ்திரீகளாக தேவன் பார்க்கிறார். பலவீன பெண்ணு, தவறு செஞ்ச பெண்ணு, அவள் அந்நிய பெண்ணு, பாவம் செஞ்ச பெண்ணு, மீறி நடந்த பெண்ணு அப்படின்னு ஆண் தான் புறக்கணிப்பான், சமுதாயம் புறக்கணிக்கும், குடும்பத்தார் புறக்கணிப்பாங்க. ஆனால் தேவன் புறக்கணிப்பதே இல்லை. தேவன் யாரையும், எந்த பாவிகளையும் புறக்கணிப்பதே இல்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாவமான பாத்திரங்களா இருந்தாலும் அந்த பாத்திரங்களை தேவன் அதற்கு உள்ள இருக்கிற பக்தியை பார்த்து அந்த பாத்திரங்களை கனமா எண்ணி அவைகளை முக்கிய கனத்துக்குரிய இடத்துல தேவன் வைக்கிறாரு. மத்தேயு 1 அதிகாரத்துல ஆண்களின் பெயர் பட்டியலில் இந்த 4 பெண்கள் வருகிறார்களே, இந்த 4 பெண்களுடைய பின்னணி மிக சோகமான பின்னணி. தாமார், இப்ப படிக்கிறோமே, இவ்வளவு சோகத்தையும் சந்தித்த பெண். ராகாப், எரிகோவில வேசி என்று அழைக்கப்பட்ட பெண். பத்சேபால், அந்த கணவனை விட்டு இன்னொரு கணவனை மணந்த பெண். ரூத், மோவாப்பிய ஸ்திரீ, வாலிபத்திலேயே விதவையானால் இங்கே வந்து போவாசை மணக்கிறாள். ஆக எல்லாருமே வாழ்க்கையில உடைக்கப்பட்டவர்கள், நொந்தவர்கள், அழுதவர்கள், புலம்பியவர்கள், உடைந்து போன பாத்திரங்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து அவர்களுக்கு உள்ள இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கனம் பண்ணுகிறவராய் இருந்ததுனால அந்த சூழலில் இருந்தும் அவர்களை கையில் எடுத்து உயர்த்துகிறார். அந்த சூழலை மறக்கும்படி செய்கிறார். அந்த சூழலில் இருந்து அந்த பெண் பாத்திரங்களை மாற்றி அவர்களை கவனிக்கக்கூடிய பாத்திரங்களாக வைக்கிறார். அதுதான் தேவன், அதுதான் தேவன். நீங்கள் பார்க்க வேண்டியது மனிதர்களை அல்ல, தேவனை பார்க்க வேண்டும். காரணம், தேவன் இப்படிப்பட்டவர்களை பார்த்து உயர்த்தி இருக்கிறது சான்றுகள். இந்த சான்றுகள் தான் உடைக்கப்பட்ட பாத்திரங்களை உருவாக்கக்கூடியவை. எனக்கு அன்பானவர்களே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு தூரத்தில் அவமானத்தில் முழுகி இருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை தாழ்ந்த இடத்திலிருந்து உயர்த்துகிறவர், கீழே இருந்து மேலே தூக்கி நிற்க வைக்கிறவர்கள், அவமதிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து மதிக்கக்கூடிய பட்டியலாய் மாற்றுகிறவர் அந்த தேவன் ஒருவர் தான். ஆகையினால்தான் இந்த ஸ்திரீங்க மேன்மை உள்ள ஸ்திரீகளா இருந்தாங்க. சோ தாமாருடைய வாழ்க்கை குறிப்பு 1. நம்பர் 1, தாமார் முதல் கணவனால் காயப்பட்டவள். அவளை குறிச்சு வரிசையா சில குறிப்புகளை பார்த்து முடிப்போம். நம்பர் 1, தாமார் தன் முதல் கணவனால் காயப்பட்டவள். ஆதியாகமம் 38:7. என்ன காயப்பட்டா? அவள் ஏர் என்பவனை மணந்தாள். பொல்லாதவனான அவனை கர்த்தர் அழித்தார். தாமார் விதவையானாள். சோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவளுக்கு பெரிய லாஸ். முதல் வாழ்க்கைய காயம். சோ அந்த புருஷன் பொல்லாத புருஷன், மரணம், விதவை. நம்பர் 2, தாமார் 2ஆம் கணவனால் ஏமாற்றப்பட்டவள். ஆதியாகமம் 38:8-9. பாருங்க, அந்த 2வது புருஷனாவது சந்தோஷம் கொடுப்பான், ஏற்றுக்கொள்வான். ஒரே வீட்டில இருந்து வந்தான், சொந்த அண்ணனை இழந்த தம்பி. சரி, ஒரே வீட்டில இருந்தவ அண்ணனுடைய தம்பிய மனந்தான், அவன் வித்தியாசமா இருப்பான்னு தாமார் நினைச்சா. ஆனால் அவள் ஓனானை மணந்து குடும்பம் நடத்தினால், ஓனானால் விரக்தி அடைந்தாள். தேவன் அவனை அழித்தார். தாமார் மீண்டும் விதவையானாள். ஒரு பெண்ணு 2 தடவை விதவையாவது எவ்வளவு பெரிய
சோகம் பாருங்க. சோ அவள் ஓனான மணந்தாள், குடும்பம் நடத்தினாள், விரக்தியை சந்தித்தாள். தேவன் அதை பார்த்தார், அவனை அழித்தார். தாமார் மீண்டும் விதவையானாள். நம்பர் 3, தாமார் 3ஆம் கணவனுக்காக காத்திருந்தாள். மாமனார் சொன்னாரு, நீ வீட்டுக்கு போயிடு, என் பையன் பெரியவனா வர வரைக்கும் காத்திரு, அவன் பெரியவன் ஆயிட்டதும் அவனை உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மாமனார் சொன்ன வார்த்தையை நம்பி காத்திருந்தா. 3ஆம் கணவன் வருவான்னு. 3ஆம் கணவன் வருவான், வாழ்க்கையை கட்டுவான், நிந்தையை நீக்குவான், விதவையின் கோலத்தை மாற்றுவான், எதையெல்லாம் இழந்தோமோ அந்த சுகத்தை எல்லாம் திரும்ப தருவான் அப்படின்னு காத்திருந்தாலே. அவ்வளவுதான், நாட்கள் தான் போச்சு, அந்த 3ஆம் கணவன் வரல. சோ அவள் சேலா பெரியவனாக மட்டும் காத்திருந்தாள். ஆனால் யூதா அவளுக்கு அவனை கொடாமல் போனான். பர்பஸா அந்த மாமனார் அவனை கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, அவ போயிட்டால, கூப்பிடாத, அவ போயிட்டால, மறுபடியும் எதுக்கு தொடர்பு அப்படின்னு முழு தொடர்பையும் துண்டிச்சிட்டாரு. நம்பர் 4, தாமார் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் திரும்பி வந்தவள். யோசித்து பாருங்க, தாமார் முதல் புருஷனை மணந்தா, அங்கேயே இருந்தா புருஷன் வீட்டுல. 2வது புருஷனையும் மணந்தா, விதவையாயிட்டா. பிறகு அங்கிருந்து தகப்பன் வீட்டுக்கு போறா. ஆனா திரும்பி போறப்ப விதவையா தான் போறா. அவள் தகப்பன் வீட்டுக்கு கைம்பெண்ணா போறா. இது யோசித்து பாருங்க, அந்த தகப்பன் வீடு எப்படி இருக்கும், அந்த தகப்பன் என்ன நினைச்சிருப்பாரு. அப்போ மாமனார் சேர்த்துக்க முடியல, ஆனால் ஒரு தகப்பன் அந்த பெண்ணை சேர்த்து கொள்றவரா இருந்தாரு. அதான் மாமனாருக்கும் தகப்பனுக்கும் இருக்கிற வித்தியாசம். மாமனார் இந்த பெண் இருந்தா நமக்கு சாவுதான், பிள்ளைங்களை சாவடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறவர். ஆனால் தகப்பன் அப்படி நினைக்கல, தம் மகளை எந்த நிலையில ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருந்தாரு. இவ்வளவு பாதிப்புக்கு பிறகும் தாமார் தகப்பன் வீட்டுக்கு போறா, தகப்பன் வீட்டுல இருக்கிறா. அவள், நீ உன் தகப்பன் வீட்டில் கைம்பெண்ணாய் தங்கியிரு என்று யூதாவால் அனுப்பப்பட்டாள். காரணம், யூதா இவளை ராசியற்றவள் அல்லது சாவு கொடுக்கிற பெண் என நினைத்தான். லேத்தல் உமன் என நினைத்தார். இதனால் தன் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு அங்கு அநேக வருடங்கள் தங்கி இருந்தார். இந்த எண்ணம் கானானிய எண்ணம். இந்த பெண் இருந்தா நமக்கு வீட்டுக்கு சாவு, கெட்ட பேரு, நஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இதுதான் அந்த ராசி பலன் பார்க்கிற எண்ணம், கானானிய புத்தி. கானானிய பெண்ணை மணந்ததாலும் கானான்ல வசிக்கிறதுனாலும் இந்த பாதிப்பு யூதாவுக்கு வந்துருச்சு. சோ அதனால அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டான், அவன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்டான். நம்பர் 5, தாமார் தன் மாமனால் பாடம் கற்பிக்க வேசி போல் வேடமிட்டாள். வீட்டுக்கு போனவ சும்மா இல்ல. இங்கதான் ரியல் தாமார் யாருன்னு உருவாகிறா. வீட்டுக்கு போனவ அந்த வேதனையிலே அவ முழுகில்ல. வீட்டுக்கு போனவ தன்னுடைய அவமானத்திலேயே அவ வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைக்கல. நீண்ட நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் யூதா தன் மனைவி சூவாவை இழக்கிறான். அவள் மரணம். அதுக்கும் பிறகு நாட்கள் ஆச்சு. அவன் யூதா தன் சிநேகிதனிடத்துல தொழில் செய்யறான். ஒரு நாள் அவன் இந்த பக்கம் போறான்னு கேள்விப்பட்டா. சோ தாமார் என்ன செய்யறா, யூதா தன் மனைவியை இழந்த பின்னும் தன் மருமகளை வீட்டுக்கு அழைக்கவில்லை. அவள் என்ன பண்றா, அவள் வேஷமிட்டு முக்காடிட்டு வழியில போய் உட்கார்றா. தாமார் அவளை தாசி அப்படின்னு நினைச்சு அவன் அவளை அழைக்கிறான்.
அவளும் அவனிடத்துல போறா. இங்க இந்த இடத்துல தாசி இல்லையோ அப்படின்னு வருது. யூதா அவளிடத்துல போய் பிரவேசிக்கிறா. அதுக்கப்புறம் தாமார் அவனிடத்துல அடையாளங்களை வாங்குறா. யூதா போயிடுறான். போயிட்டு அவன் ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புறா தாமாருக்கு. ஆனால் தாமார் அங்க இல்லை. அப்ப அவன் கேட்கிறான் 21, அவ்விடத்து மனிதரை நோக்கி, வழியண்டை நீரூற்றுக்கள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இங்கே தாசி இல்லை என்றார்கள். இந்த வார்த்தை வேற எங்கேயும் பயன்படுத்தல. இந்த தாசி என்ற வார்த்தைக்கு கெடஷா என்று பெயர். அப்படின்னா டெம்பிள் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். தேவதாசி முறைகள் கானானிய முறைகள். அது ஏதோ இங்க மட்டும் வந்ததில்லை, இந்தியாவில் மட்டும் இருந்ததில்லை. கிழக்கத்திய பழக்கமும் கானானிய பழக்கமும் கலந்தது. அப்போ தேவதாசி முறைன்றது தங்களை தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சிருவாங்க. வழிபாட்டுக்கு வருகிற எல்லாருக்கும் தன் சரீரத்தை கொடுப்பாங்க. அது தெய்வத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால எல்லாருக்கும் காணிக்க கொடுக்கிற மாதிரி. அதனால முக்தி, மோட்சம், தயவு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த தேவதாசி முறை கானானிய முறைமையில இருந்தது. அதனாலதான் இந்த பெயர் சொல்லப்படுகிறது. சோ இந்த இடத்துல இந்த வார்த்தை அந்த ஊர் கலாச்சாரத்தை சொல்ற வார்த்தை. நம்பர் 6, தாமார் தன் மாமனார் தப்பிக்க முடியாதபடி அடையாளங்களை வாங்கினாள். ஆதி 38, 17 முதல் 19. வழியில தாமார் உட்கார்ந்திருந்தா, வேஷமிட்டு இருந்தா, முக்காடு போட்டு இருந்தா. அவள் யாருன்னு யூதாவுக்கு தெரியல. இவன் மனைவியை இழந்த பிறகு அவளிடத்துல போய் சேர்ந்தான். சேர்ந்த பிறகு அவள் அடையாளம் கேட்டா. அந்த அடையாளத்தை கொடுத்தான். அந்த அடையாளம் என்னன்னா முத்திரை மோந்திரம், ஆரம், கைக்கோல். இந்த 3ஐயும் தாமார் வாங்கி கொண்டாள். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலோ அந்த அளவுக்கு இப்ப மேல அவள் ஏறி வரணும்னு நினைக்கிறாள். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டோம், நொறுக்கப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம், ஏமாற்றப்பட்டோம், அழுத்தப்பட்டோம், அவமானப்பட்டோம், இழந்தோம், அமைதியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாமார் இப்படி ஒரு காரியத்தை செய்யறார். சோ யூதாவினிடத்துல அடையாளங்களை வாங்கிட்டு யூதாவை அனுப்புறா. நம்பர் 7, தாமார் தான் நீதி உள்ளவள் என்பதை நிரூபித்தவள். ஆதியாகமம் 38, 20 முதல் 26. யூதா வீட்டுக்கு போறான். தாமார்கிட்ட சொன்ன மாதிரி அந்த ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். கொடுத்துட்டு, நான் கொடுத்த ஆபரணங்களை வாங்கிட்டு வா, கைக்கோலை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனா, அந்த ஊர்ல அந்த பெண், அந்த தாசி இல்லை அப்படின்றாங்க. திரும்ப வந்து சொல்றான், அப்படியா, ஐயோ நமக்கு அபகீர்த்தி வராதபடி அவ போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் அமைதி ஆயிடுறான். 3 மாசம் கழிச்சு செய்தி போது, உன் மருமகள் தாமார் கர்ப்பவதி ஆயிட்டா, அவள் வேசித்தனம் பண்ணா அப்படின்ற செய்தி போது யூதாவுக்கு. உடனே அவன் கோவப்படுறான். அவள் அப்படியா செஞ்சா, அவளை எரிக்கணும், அவளை கல்லெறியணும் அப்படின்னு கோபப்பட்டு கொப்பளிக்கிறான். ஜனங்கள்லாம் கூட்டி தாமார் சொன்னா, ஆமா நான் கர்ப்பவதியான, பாருங்க நான் யாரால கர்ப்பவதியானன்னு. இந்த மோதிரம் யாருடையது, இந்த ஆரம் யாருடையது, இந்த கைக்கோல் யாருடையதோ அவனால நான் கர்ப்பவதியானேன் அப்படின்னு சொல்றார். இத கேட்டதும் யூதாவுக்கு தூக்கி வாரி போடுது. யூதா சொல்றான், அவன் என்னிலும் நீதி உள்ளவள். நான் என் பிள்ளைய கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுக்காத போயிட்டேன். அவ என்னிலும் நீதி உள்ளவள். முதல் மகனை கட்டினேன்,
முதல் மகன் பொல்லாதவன், அவன் இறந்தா. ரெண்டாவது மகனை கட்டின, அவன் தவறுனால அவனும் இறந்தான். மூணாவது மகனை கொடுப்பேன்னு சொன்னேன், நான் கொடுக்கல. நாலாவது அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், திரும்ப கூப்பிடல, மறந்தே போயிட்டேன். இவ்வளத்தையும் தாங்கி கொண்டு அவ வீட்டுல கைம்பெண்ணாவே வாழ்ந்தா பாரு. என் வார்த்தையை கேட்டு அப்படியே நின்று அந்த வார்த்தையின்படியே அவங்க தகப்பன் வீட்டுல காலமெல்லாம் காத்திருந்து கைம்பெண்ணாவே இருந்தாலே அவள் என்னிலும் நீதி உள்ளவள் அப்படின்னு யூதா தாமாரை குறிச்சு சாட்சி சொன்னான். அது உண்மை, அவன் சொன்ன சாட்சி உண்மை. நான் சொன்ன எல்லா குறிப்பையும் யோசித்து பாருங்க. அந்த பெண் தகப்பன் வீட்டுக்கு போய் வேறொரு திருமணம் பண்ணல. அந்த பெண் தகப்பன் வீட்டுல கைம்பெண் கோலத்துல இருந்தா, வருஷ கணக்கில் காத்திருந்தா. கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க, அழைப்பாங்க, தெரிவிப்பாங்க, திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைச்சா செய்யவே இல்லை. அப்போ யூதா மேக்சிமம் அவளை ஒதுக்கிடணும்னு நினைச்சான். ஆனால் தாமார் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிடிச்சான். இந்த குடும்பத்தின் தேவை என்ன? ஒரு புத்திர சுவீகாரம். இந்த குடும்பத்தின் தேவை என்ன? ஒரு பிள்ளை பாக்கியம். யாருடைய பிள்ளை? யூதாவுடைய வம்சத்துல வர வேண்டிய பிள்ளை, ஆனா வரல. இந்த குடும்பத்தின் தேவை என்ன? யூதாவுக்கு பிறக்கிற பிள்ளை, அந்த பிள்ளையின் வயிற்றுல வர வேண்டிய புத்திரன், முதற் பேரானவன். இப்ப யூதாவுக்கு முதல் மகன் இறந்துட்டான், யூதாவுக்கு இரண்டாவது மகன் இறந்துட்டான். இப்ப புத்திரன், அந்த முதல் தலையீற்று, முதற் பேரு, புத்திரன், அந்த சுதந்திரம் அது இல்லாத போயிடுச்சு. தாமாரினால யூதாவுக்கு டைரக்ட் சுதந்திரம் கிடைக்குது. தாமாரின் நிமித்தம் யூதாவுக்கு அந்த புத்திர பாக்கியம் மீண்டும் கிடைக்குது. தாமாரின் நிமித்தம் அந்த முதற் பேரானவனுடைய சுதந்திர பட்டியல், வம்ச பட்டியல் தாமாரின் நிமித்தம் வருது. இப்போ அவள் என்னிலும் நீதி உள்ளவள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தாமாரிடம் யூதா சேரல. அவள் கர்ப்பவதியானா 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். சோ தாமார் யூதாவை விட நீதி உள்ளவள் என்பதை யூதா வாயிலிருந்து வரும்படி செய்தால். நம்பர் 8, தாமார் யூதாவின் வம்சத்தை நிலைநிறுத்தும்படி பாரேசையும் சேராவையும் பெற்று தந்தாள். பாருங்க, அவள் உடைக்கப்பட்டவள், அவமானப்பட்டவள், இழந்தவள், எல்லாவற்றாலும் ஏமாற்றப்பட்டவள். ஆனா அவ அப்படியே வாழ்க்கையிலிருந்து மேல வந்தா. எதையெல்லாம் இழந்தாலோ திரும்பவும் அந்த தரும்படியா வாழ்க்கையில முயற்சித்தா. இதுதான் அவளுக்குள்ள இருந்து பார்க்க வேண்டிய அந்த பெண்மணியின் வீரம், விசுவாசம். இதுதான் தேவன் பார்த்தாரு. அவள் என்னிலும் நீதி உள்ளவன் யூதா சொன்னானே, அத தேவன் பார்த்தாரு. அதனாலதான் பெயர் பட்டியல்ல அவ பேர் வருது. அவள் என்னிலும் நீதி உள்ளவள். ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டா, உண்மையா இருந்தா, 2வது புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டா, ஏமாற்றப்பட்டாலும் உண்மையா இருந்தா, 3வது புருஷனுக்கு வாழ்க்கப்படுவேன்னு காத்திருந்தா, உண்மையா இருந்தா, விதவையா இருந்தா, கைம்பெண் கோலத்துல இருந்தா, தகப்பன் வீட்டுல காத்திருந்தா, இவ்வளவுக்கும் பின்னும் அவள் உண்மையா இருந்தா பாருங்க, நீதி உள்ளவளா இருந்தா பாருங்க. அததான் தேவன் பார்த்தாரு. அவளுக்கு கொடுத்த ஒரு வரி நற்சான்று தன் சொந்த மாமன் வாயிலிருந்தே வந்துச்சு. எந்த மாமன் புறக்கணிச்சாரோ, எந்த மாமன் வேண்டான்னு சொன்னாரோ, எந்த மாமன் தன் வீட்டுல வைக்காத தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொன்னாரோ, எந்த மாமனால் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே மாமனால் அவள் திரும்பவும் உயர்த்தப்படுறார். சோ அவள் பிரசவத்தின் போது 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அதில் பாரேஸ் என்பவன் பின்னாட்களில் பெயர் பெற்றவனா விளங்குறான். இப்போ வம்ச பட்டியல்ல பெயர் வந்துருச்சு.
யூதாவுடைய வம்ச பட்டியல்ல ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த யூதாவுடைய வம்ச பட்டியல்ல ஆட்களை வர வைக்கும்படி வேலை செஞ்சது தாமார். அவள் பெற்ற 2 குமாரர்கள், அதுல 2 பேர் பெயரும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப வாசிப்போம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30 வாசிப்போம். அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றால், அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உன்மேல் நிற்கும் என்றால், அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான், அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது. அப்ப இந்த பிரசவத்துல இந்த 2 பிள்ளைங்க வயிற்றுல ஒருத்தனுக்கு பின்னாடி ஒருத்தன் முட்டி மோதி வெளியே வரான். இதுல முதல்ல வந்த பையன் உள்ள போயிட்டு, 2வது பையன் வந்துச்சு. அந்த பையனை வெளியே இழுத்து போட்டாங்க மருத்துவச்சு. அவனுக்கு பாரேஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு பிறகு 2வது பையன் வரான். அவன் பேரு சேரா. இப்போ இது ஏதோ சாதாரண குறிப்பா விட்டுட்டு போலாம், ஆனா விட முடியல. இப்ப பாப்போம். அவள் பிரசவத்தின் போது 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். அதில் பாரேஸ் என்பவன் பின் நாட்களில் பெயர் பெற்றவனாய் விளங்கினான். பாரேஸ் வீடு பிரபலமான வீடு என்பதை போவாசின் திருமணத்தில் வாழ்த்து செய்தியா சொல்லப்பட்டுச்சு. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது ரூத்துக்கும் போவாசுக்கும் திருமணம் நடக்க போகுது. அப்ப திருமணம் நடக்கிறப்ப வாழ்த்து செய்தி சொல்றாங்க. அந்த வாழ்த்து செய்தியில சொல்ற விதம் பாருங்க. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். எப்படி வாழ்த்துறாங்க? இந்த வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசுடைய வீட்டை போல ஆக கட. அப்ப இந்த பேரேசு ரொம்ப செல்வ சீமானா பின்னாட்களை வந்தான். யூதாவுடைய வம்சத்துல வாழ்த்து செய்தி சொல்ற அளவுக்கு அவ்வளவு முக்கியமானவனா இருந்தான் இந்த பாரேஸ். ஓகே, யூதாவின் வம்சத்தில் தாமார் பிள்ளைகளை பெற்று தந்தாள் என்று மத்தேயு 1, 2, 3 கூறுகிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அந்த பட்டியல்ல இந்த பாரேஸ் இருக்கிறான். வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாருங்க, அந்த பாரேசையும் சேராவையும் தாமார் இடத்துல பெற்றான் அப்படின்னு மத்தேயு 1 அதிகாரத்துல பட்டியல்ல இந்த 2 பசங்களும் வந்துட்டாங்க. அப்ப பெயர் பட்டியல்ல வரும்படிக்கு தாமார் பெரிய உதவியா இருந்தா, பெரிய வேலையை செஞ்சா. அதனால தேவனும் அதை பார்த்து அவளையும் அந்த பட்டியல்ல சேர்த்துட்டாரு. சோ இதுல கவனிக்க வேண்டியது என்ன? ஈசாக்கின் இடத்துல யாக்கோபு வேஷமிட்டு பொய் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினான். அதே மாதிரி இந்த யூதானத்துல தாமாரும் வேஷமிட்டு முகத்தை மூடி பொய் சொல்லி தான் மருமகள் ஆனால் ஒரு வேசியை போல அவனிடத்துல காண்பித்து ஆசீர்வாதத்தை வாங்கினான். இது ஒரு ஆசீர்வாதம், அந்த பிள்ளையின் ஆசீர்வாதம், வம்ச பெயர் பட்டியலின் ஆசீர்வாதம். அப்போ இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்குது, அங்கேயும் அப்படி நடந்துச்சு, இங்கேயும் அப்படி நடந்துச்சு. ஓகே, தாமாரின் உடைந்த நிலை. இந்த செய்தியை முழுசும் சுருக்கி அவளை குறிச்ச செய்திகளை சொன்னா, இந்த நிகழ்ச்சிகளை முழுதுமா சொல்லி சுருக்குனா
ஒரு பெண்ணின் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை என்பதை பார்க்க முடியும். நம்பர் 1, அவள் பொல்லாத புருஷனுக்கு மனைவியானவள் தாமார். நம்பர் 2, அவள் ஏக்கத்தை ஏமாற்றியவனுக்கு படுக்கையானவள் தாமார். நம்பர் 3, அவள் ஒரு வாலிபன் வளர்ந்து வருவான் என காத்திருந்தவள் தாமார். நம்பர் 4, அவள் ஒரு கணவனை இழந்த துணைவி. நம்பர் 5, அவள் கணவனின் வீட்டை இழந்த மனைவி. தன் தகப்பன் வீட்டுக்கு போயிட்ட பிறகு கணவன் வீட்டையே இழந்துட்டா. நம்பர் 6, அவள் மாமனாரால் ஒதுக்கப்பட்ட மருமகள். நம்பர் 7, அவள் திரும்ப அழைக்கப்படாதிருந்த விதவை. நம்பர் 8, அவள் தாம் ஏமாற்றப்பட்டதற்கு பதில் செய்தாள். எப்படி ஏமாற்றங்களை சந்திச்சாலோ அந்த ஏமாற்றத்தை அப்படியே மாற்றமா மாத்தினா. நம்பர் 9, அவள் தான் சுதந்திர வீதத்தை நிரூபித்தாள். தாமார் சுதந்திர வீதத்தை நிரூபிச்சாலாம். எப்படி? யூதா மூத்த பிள்ளைய திருமணம் முடிச்சப்ப முதல் பிள்ளை பிறக்கணும்னா முதல் பிள்ளை பிறக்கல, 2வது பிள்ளைய திருமணம் முடிச்சப்ப பிள்ளை பிறக்கல, 3வது பிள்ளைய கொடுப்பேன்னு சொன்னாங்க, பிள்ளை பிறக்கல. கடைசி வரைக்கும் பிள்ளை இல்ல, புத்திர சுவிகாரம் இல்ல, முதற் பேரானவனே இல்ல, குழந்தைய பிறக்கல. என்ன நினைச்சிருப்பாங்க? தாமார்ல பிள்ளையே பிறக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. தாமாருக்கு அந்த பாக்கியமே கிடையாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. தாமார் எழுந்து சுதந்திர வீதத்தை நிரூபிச்சா. நானா பிள்ளை பிறக்க முடியாது. உங்க பிள்ளைங்க எப்படி இறந்தாங்க? தேவன் அடிச்சாரு. 2வது பிள்ளை தேவன் அடிச்சாரு. சோ 3வது பிள்ளை காத்திருந்தேன், வரவே இல்லை. நான் வாழ்க்கையெல்லாம் விதவையின் நிந்தையின் கோலத்தை அணிஞ்சிருந்தேன். சுதந்திர விதத்தை நிரூபிச்சதும் பட்டியல்ல தாமாரம் வந்துட்டா, அந்த 2 பிள்ளைங்களும் வந்துட்டு. ஓகே. நம்பர் 9, அவள் தன் வாக்கு மாறிய மாமனாரை வருந்த செய்தவள். வருந்த செய்தா. வாக்கு கொடுத்த மாமனார் கடைசியில வருந்துட்டாரு. அடடடட, அவ என்னிலும் நீதி உள்ளவள், அவளுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னேன், என் பையனை கொடுக்கலன்னு வருந்த வைத்தவள். நம்பர் 11, அவள் தன் நேர்மையால் நீதியை நிரூபித்தவள். அவ தப்பு செய்யல, தவறா போல, யாரையும் அப்புறம் திருமணம் செய்யல. அந்த வம்ச பட்டியலை நிரூபிக்கிறதுக்காக அவள் செய்தா. திரும்பவும் யூதாவினிடத்துல போவே இல்லை, யூதாவும் அவளை சேரவே இல்லை. அந்த ஒரு காரியம்தான். அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்தா, நீதியை நிரூபிச்சா, நேர்மையினால் நீதியை நிரூபிச்சா. நம்பர் 12, அவள் சாங்கியங்களையும் சடங்குகளையும் தோற்கடித்த தாயானாள். ஆண் சமூகம் சொல்லுச்சு, அவ வீட்டுல இருந்தா ராசி இல்ல, இன்னொரு பிள்ளைய கொடுத்தா சாவடிச்சிருவா அப்படின்னு நினைச்ச சமுதாயத்துல அதெல்லாம் தூக்கி போட்டு, சாங்கியம் என்ன சாங்கியம்? ஏன் பிள்ளை பிறக்கல? பாருங்க, 2 பிள்ளை பெற்றெடுத்து கொடுத்தா. அப்போ கானானிய சாங்கியத்தை தோக்கடிச்சு தாயானாள். நம்பர் 13, இவள் புதிய ஏற்பாட்டில் வரும் இயேசு கிறிஸ்துக்கு முன்னிருந்த வம்சத்தினர் பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்த முதல் பெண்மணி. மத்தேயு 1, 2, 3 யூதாவின் வம்சத்துல வரும் 5 குமாரர்கள் பட்டியல்ல தாமார் பெற்றெடுத்த 2 குமாரரும் உள்ள சேர்க்கப்பட்டாச்சு. அதுல பாரேஸ் என்பவன் முக்கியமானவன். இப்ப வாஸ்து பாருங்க, 1 நாளாகமம் 2, 3, 4. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 3, 4. யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயினிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லோரும் 5 பேர். 5 பேர் பாருங்க.
இப்ப யூதாவுக்கு 5 பசங்களாயிட்டாங்க. முதல்ல 3 பசங்கன்னு அங்க பார்த்தோம் ஆதியாகமத்துல. நாலாகமம் சொல்லுது 5 பிள்ளைங்க. அதிகாரம் சொல்லும் பாடம் இதுதான். ஆண்களின் தவறுகள் நியாயப்படுத்தப்பட்டாலும் பெண்கள் நீதியை நிலைநாட்டுகிறவர்களா இருந்தாங்க. தாமார் உடைஞ்சு போன பெண், உடைஞ்சு போன ஒரு பாத்திரம். தாமார் காயப்பட்டவள், ஏமாற்றப்பட்டவள், பாதிக்கப்பட்டவள், அவமானப்பட்டவள். ஆனா கடைசியில பட்டியலில் இடம் பெற்றவள். அப்போ இந்த பாடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்குது. இந்த அதிகாரத்தில் உள்ள செய்திகள் நம்மளை நேர்வழிப்படுத்துது. தவறுகள்ல இருந்து திருப்பி நேர்வழிப்பட்டு நம்ம நீதி உள்ளவங்களா எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த பாடங்கள் உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கைக்கும் நீதியையும் நேர்மையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிற பாடமா இருக்கிறதுனால இவைகளிலிருந்து நீங்களும் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும்னு உங்களுக்கு சொல்றேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, கோடா கோடி ஸ்தோத்திரம். யூதாவின் தவறுகளில் இருந்து ஆண்களாகிய நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். தாமாரின் வாழ்க்கையிலிருந்து பெண்களாகிய இவர்கள் கற்க வேண்டிய பாடங்களை நீர் போதித்தீர். ஆண்டவரே, நாங்கள் இனி நீதி உள்ளவர்களாய் உம்மை நோக்கி முன்னேறும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்களும் உமக்கு பிரியமாய் உம்முடைய பட்டியலிலே, உம்முடைய ஜனத்தின் பட்டியலிலே இடம் பெறும்படி எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாய் புத்திர சுவிகாரத்தின் வம்சங்களாய் வைக்கும்படிக்கு கேட்கிறோம்ப்பா. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் வம்ச பட்டியலிலே சேர்ப்பீராக. என் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிக்குட்படுத்தி நீதியிலே அவர்களை நடத்தி அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை நேர்மை உள்ளவர்களாக்கி இயேசுவினுடைய வம்ச பட்டியலிலே சேர்ப்பீராக. அப்பா பிதாவே, நாங்கள் எல்லாம் இயேசுவின் வம்சத்துல வர வேண்டும். நாங்கள் எல்லாம் இயேசுவுக்கு பின் அவருடைய பெயரின் கீழே பட்டியலிலே இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அந்த ஜீவ புத்தகத்தின் பட்டியலிலே இருக்க வேண்டும்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட நேர்மையையும் நீதியையும் கொடுத்து வாழ வைப்பீராக. என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் பலனை தாரும். ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். உடைந்து போனவர்களை உருவாக்கும். அவமானப்பட்டவர்களை ஆறுதல் படுத்தும். நிந்தையை சுமக்கிறவர்களை மாற்றும். கீழே இருக்கிறவர்களை மேலே தூக்கி வையும். ஆண்டவராகிய இயேசு இவர்களுக்கு இதை நீர் செய்வீர் என்று விசுவாசித்து கேட்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் பலனும் சுகமும் தைரியமும் ஆறுதலும் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.